இன்னொருத்தர் இருக்கார், ஐயாவுடைய சட்ட ஆலோசகர். அப்பா சூப்பர் பண்றார், நல்ல நமக்காக நல்ல வேலை செய்யறார். அவர் நமக்காக நல்ல வேலை செய்யறார். ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர் ஒருத்தர் இருக்கார், பாண்டிச்சேரிக்காரர். அவர் மேல அவங்க அண்ணன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அவர் தங்கச்சி அவர் தம்பி என்ன நல்ல அபகரிப்பு வழக்கு போட்டிருக்கிறாரு. அவர் ஐயாவுக்கு அவர் என்ன யாருன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி மெஜிஸ்ட்ரேட் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க அவரை. எதுக்கு? கரப்ஷன் சார்ஜஸ், ஊழல் குற்றச்சாட்டு வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க. இவர் தான் ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர். எப்பா இவங்கெல்லாம் கழிச்சு கட்டி எல்லாம் பண்ணி போட்டோம். அதனால இதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப இன்னொரு 20 நாள்ல நமக்கு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வருது. இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு நமக்கு பொங்கல், தை பொங்கல் வருது. இந்த கழிச்சு கட்டதெல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டி நம்ம தெளிவான இப்போ நீர் நம்மிடம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வேகமாக நம்ம முன்னேறுவோம், வேகமாக நாம் அணுகுவோம். இந்த தேர்தல் மட்டுமில்ல, அரசியல் களத்திலே நாம் இருப்போம். அரசியல் களம் நமக்காகவே அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அரசியல் வெற்றிடம் இருக்கிறது, தலைமை வெற்றிடமும் இருக்கிறது. அதை நாம் நிரப்ப வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய சோ கால்ட் கல்ட் ஃபிகர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை. அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அந்த இடத்தை நாம் நிரப்ப வேண்டும், நாம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். நமக்கு எல்லாம் தகுதிகளும் இருக்கு, திறமைகளும் இருக்கு, திட்டம் இருக்கு, செயல் திட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அதனால இந்த சாக்கடையை பத்தி பிரச்சனைகள்லாம் விட்டுடுங்க. நம்ம மாட்ட நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அவன் இப்படி சொல்லிட்டான் மீடியா பண்ணிட்டான்லாம் அது பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட விட்டுடுங்க. ஏதாவது இருந்துன்னா அது என்ன சட்ட பிரச்சனையா அரசியல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? களத்துல போய் அங்க இருக்கின்ற இப்ப நான் சொன்ன நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்டு களத்துல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. 2 போராட்டம் நமக்கு இருக்கு. டிசம்பர் 17 அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டம். ஏன்னா திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது. சாதாரண துரோகம் கிடையாது, அனைத்து சமுதாயங்களுக்கும் செய்கின்ற துரோகம் இது. திமுகவை தவிர அனைத்து தலைவர்களும் அழைக்க வேண்டும் என்று இங்க நம்முடைய நிர்வாகிகளுக்கு நான் அங்க அறிக்கை விட்டிருக்கின்றேன். நான் அவங்க போய் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை தவிர அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. யார் யார் வராங்க பார்க்கலாம். நம்முடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம அதன் பிறகு ஜனவரி 29ஆம் தேதி மாபெரும் போராட்டம். அது அந்த போராட்டத்தை நீங்க மறக்காதீங்க, முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் திமுக வன்னியர்களுடைய எதிரி, துரோகி அப்படின்னு ஒரு எண்ணத்தை, இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் நீங்க கொண்டு போங்க. சாதாரண துரோகம் பண்ணல வன்னியர்களுக்கு திமுக. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 3.5 ஆண்டுகள் ஆகிறது, கிட்டத்தட்ட 1350 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பாடத்தை புகட்டுவோம்.